இந்த பார்ட் 2 வீடியோல கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு எப்படி அபிஷேகம் செய்ய போறதா நான் சொல்ல போறேன். கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்யாத முத வந்து நல்ல வாசமான எண்ணெய், இந்த சந்தன கட்டை எண்ணெய், இந்த மல்லிகை பூ எண்ணெய், இந்த வாசமான பூக்கள்ல செஞ்ச எண்ணெயில வந்து கிருஷ்ணரை மசாஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மசாஜ் பண்ணி முடிஞ்ச பிறகு செசமி பேஸ்ட் இருக்கும், ஒயிட் செசமி பேஸ்ட்ல வந்து நம்ம கிருஷ்ணா பாடியை வந்து ஸ்கிராப் பாத் கொடுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் யூஸ்வலி இது கோவில்ல செய்வாங்க. அதுக்கப்புறம் செசமி அந்த பேஸ்ட் தண்ணியில ஆட் பண்ணிட்டு அதுலயே வந்து கிருஷ்ணரை கொஞ்சம் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில கொஞ்சம் அபிஷேகம் பண்ண பிறகுதான் பஞ்சாமிர்த அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க. பஞ்சாமிர்த அபிஷேகத்துல வந்து பால்ல அபிஷேகம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இரண்டாவது வந்து யோகட்ல அபிஷேகம் பண்ணுவோம், தயிரில். மூணாவது வந்து கீல அபிஷேகம் பண்ணுவோம், நெய்யில அபிஷேகம் பண்ணுவோம், நெய் அபிஷேகம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாலாவது வந்து ஹனில அபிஷேகம் பண்ணுவோம். கடைசியா வந்து பிரவுன் சுகர் வாட்டர்ல அபிஷேகம் பண்ணுவோம். இதுதான் வந்து பஞ்சாமிர்தால 5 வகையான அபிஷேகங்கள் பண்ணுவோம். இது பண்ண பிறகு நல்ல இனிப்பான பழச்சாரங்கள், நல்ல ஸ்வீட் ஃப்ரூட்